வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு நமக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் வகுப்பு. ஸோ இந்த வருஷம் நல்ல வெற்றிகரமாக நம்ம முடிக்கணும். ஓகே, நல்லபடியாக பண்ணணும். மார்க் எடுக்கிறதுல நான் சொல்லலை, கான்செப்டை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான் நமக்கு என்றைக்குமே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? 5 மார்க்கோ 2 மார்க்கோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் கான்செப்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கிறது தான். ஓகே, நாம இன்னைக்கு டாபிக் ஃபர்ஸ்ட் யூனிட் அது கொஞ்சம் லேட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ரியல் லைஃப்ல நடந்தது தான். அதாவது ஒரு நாள் நானும் எனது ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவ கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் வெக்ஸா இருந்தாப்புல. அஹ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்புல, அது சக்சஸ்ஃபுல்லா முடியல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு அளவுல உடைஞ்சு போயிருந்தாப்புல. அப்ப சொன்னாரு, நம்ம எதனால இப்படி ஒரு இதா இருக்கணும், ஒரு கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டா இருந்தனால யாருக்கு என்ன லாபம், நம்ம தானே அனுபவிக்கும் வேதனைலாம். கரெக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சாரு. கரெக்டா இருக்கக்கூடாதுன்னா ஒழுங்காக, நேர்மையாக, இல்லைன்னா ஒரு ஒ, சரியான செயல்களை செய்யக்கூடிய இந்த மாதிரி நபரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், நீ ஏன் அப்படி திங்க் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், சரி ஓகே ரைட், நான் உன் வழிக்கே வரேன். இப்போ உன்னுடைய வீட்ல கதவு இருக்கு அப்படிதானே, டோர் இருக்கு. டோர் நமக்கு எல்லார் வீட்லயும் டோர், கண்டிப்பா டோர் இல்லைன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். டோர் இருக்கு, விண்டோ, அந்த கதவு இருக்கு, ஜன்னல் கதவெல்லாம் இருக்கு. இதுல எங்கேயாவது உடைஞ்சிருக்கா, இல்ல அதோடைய அந்த ஷேப் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஷேப் மாறி இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம டோர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த டோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஷேப் எதுவும் மாறி இருக்கா, வளைஞ்சிருக்கா அந்த மாதிரி கேட்டேன். இல்ல அப்படின்னா, அப்புறம் உன்னுடைய டயர், அதாவது பைக்கோடைய டயர்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல வீங்கி இருக்கா, அந்த மாதிரி நம்ம டயர்ல நம்ம பார்ப்போம். சில டைம்ல நம்ம பைக்கை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணலாம்னா அந்த டயர்லாம் ஒரு மாதிரி வீங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதா இருக்கான்னா, அது இருந்தா எப்படி, அவ்வளவுதான் டேஞ்சர், திடீர்னு டயர் வெடிச்சிரும் அப்படின்னா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ கதவு, அந்த வீட்டோட ஜன்னல் கதவு சரி, வீட்டோட கதவு சரி, ஒழுங்காக, நேராக, மெஷர்மெண்ட், அதாவது அந்த சேஃபா இருக்கணும் பாக்குற. அதே மாதிரி டயரு அதுக்கு உண்டான ஒரு வடிவத்துல இருக்கணும் பாக்குற. கரெக்டா? இதெல்லாம் நீங்க ஒழுங்கா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு, ஆனா நீ மட்டும் ஒழுங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது தப்பு தானே அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஆமா கரெக்ட், நம்ம எல்லாம் இந்த உலகத்திட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கறோம், ஒழுங்காக அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும், பஸ் ஒழுங்கா டைம்க்கு வரணும், ஒரு படம் பார்த்தா அந்த படம் நம்மளுக்கு பிடிக்கணும், ஒழுங்கா டைரக்ட் பண்ணியிருக்கணும், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நம்ம அம்மாவோ இல்ல கடையிலயோ அந்த உணவு நல்லா இருக்கணும், எல்லாத்துலயுமே நம்ம ஒரு இதா பார்க்கறோம். அப்படிதானே? ஆனா நாம அப்படி இருக்கிறதுல இல்ல. அப்படிதானே? இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இருந்தாதான் பெஸ்ட். ஓகே. சோ இதையும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் ஒண்ணு கொண்டு வரலாம். எப்படின்னா, இதுல நான் சொல்லியிருக்கேன் அளவீட்டியல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கதவை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அதே கான்செப்ட், கதவு இப்படி இருக்கு. இது ஒரு வடிவம். கரெக்டா? இந்த வடிவத்தை ஒரு மரத்துல அவங்க வெட்டுவாங்க. மரத்தை இந்த படம் எனக்கு உங்களுக்கு தெரியும். கதவு மரத்தால தான் வெட்டி நம்ம பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு இரும்பு கதவுனா அந்த ஷீட்டு உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. இந்த சேஃப்க்கு வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த வேலையாள், அந்த அவங்க வேலை பண்ணுவாங்கல்ல, அவங்க சும்மா போன போக்குல ஒரு மரத்தை வெட்டி இந்த மாதிரி பண்ணிட முடியுமா? நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க உங்க ஏரியால இந்த மரம் வெட்டுற அது, இல்ல நீங்க வீடு கட்டுற இடத்துல பார்க்கலாம். நெறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். நீங்க மளிகை கடையில பார்க்கலாம். பட் நான் அத தவிர மத்த இடத்துல சொல்றேன். சோ அவங்க பார்த்தீங்கன்னா, கையில நெறைய ஸ்கேல்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிதானே? ஸ்கேல்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணி, சோ இது இவ்வளவு தூரம் இருக்கணும். இங்க நான் கட் பண்ணுவாங்க. நோட் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நான் நோட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த இடத்துல அப்படி இன்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஏன் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ணணும்? நீங்க யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல அழகா ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கலாம். எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. நான் சும்மா ஏதோ ஒரு கதவ இது பண்ணி குடுத்துற வேண்டியதுதானே. எதுக்கு ஒரு நேரா, ஒழுங்கா, மெஷர்மென்ட்ல கரெக்ட்டா 30 சென்டிமீட்டர்னா 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர்ன்னு எதுக்கு ஒழுங்கா வைக்கணும்? அப்பனாதான் அந்த ஃபிட் ஆகும். அந்த இடத்துல அது ஃபிட் ஆகும். கரெக்ட்டா? ம். அப்படிதானே நம்மளுக்கு கதவு, அந்த நம்மளுடைய நம்ம வீட்டோடைய அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இதுக்கு ஏத்தாப்புல தான் கதவு பண்ணுவாங்க. இன்னைக்காவது நம்ம வீட்டு கதவு, நம்மளுடைய அந்த வழி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆக அந்த நிலை கதவுமாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கதவு என்னைக்காவது பெருசாவோ சின்னதாவோ இருக்கு. கரெக்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அப்ப மெஷர்மெண்ட் தானே அந்த இடத்துல அளவீட்டில் யூஸ் ஆகுதானே. அப்போ நீங்க இந்த அளவீட்டியல், அதாவது மெஷர்மெண்ட் தெரியாம நீங்க இந்த கதவையோ இல்லைன்னா ஒரு சாதாரண கதவுங்கிறது பெரிய விஷயம், அது ஒரு அனுபவ ரீதியாகவும் உங்களுக்கு வரணும். சாதாரண ஒரு ஒரு பேப்பரை வெட்டுறதுக்கு கூட உங்களுக்கு அளவு தேவை. அப்ப அளவீடு தெரியலன்னா இந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க. கரெக்டா? இதே மாரி மெஷர்மெண்ட் சார் இந்த மாரி அளவுல மட்டும் தானா? ஹைட்ல மட்டும் தானா? இந்த மாரி லென்த்ல மட்டும் தான் யூஸ் ஆகுமா? நீளத்துல, அகலத்துல மட்டும் தான் யூஸ் ஆகுமா? இல்ல. நெறைய இடத்துல யூஸ் ஆகுது. அண்ட் உங்க அம்மாகிட்ட கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். ஒரு நாள் உங்களோட சாப்பாடுல கொஞ்சோண்டு உப்பு அதிகமாயிட்டா எப்படி இருக்கு? உங்களால சாப்பிட முடியுதா? உரப்பு அதிகமாயிட்டுனா எப்படி சாப்பிட முடியுதா? முடியாது. அப்படிதானே? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சில இத காமிக்கிறேன். இந்த மாரி கிண்ணங்கள் மேபி சில பேர் வீட்ல இருக்கலாம். இது என்னங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி இது ஆக்சுவலி 3மே வேற வேற. ஆனா இந்த 2 பார்க்க ஒரே மாரி இருக்கும். ஆனா அந்த இது வந்து தெரியல. இந்த இதுல தெரியாது. உங்களுக்கு கிளார்ல தெரியாது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா 80 எம்எல், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 60 எம்எல். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 280 தெரியாது நெனைக்கிறேன். ஓகே. 280 எம்எல். சரியா? இப்படி இருக்கு. அ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? யாருனாலும் நீங்க சேட் பண்ணலாம். இது எதுக்கு? சும்மா விளையாடுறதுக்கா? அ இப்படி தட்டி தட்டி விளையாடுறதுக்கா? இல்லையே. எஸ். மெஷர்மென்ட். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எம்எல் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. நம்ம தண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்மளுக்கு வந்து ஒரு இதுக்கு தேவையான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. 250 எம்எல் எனக்கு ஆயில் தேவைப்படுதுன்னா, இத மட்டும் எடுப்போம். இல்ல கொஞ்சம் ஒரு 80 எம்எல் ஆயில் தேவைன்னா, இத மட்டும் எடுப்போம். இப்போ இதுலயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டு பெண்மணிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது அரிசி எடுப்பாங்க. இல்லன்னா மாவு எடுப்பாங்க. ஏன் எடுக்கணும்? சும்மா கொத்தாம்போது அப்படி கையள்ல தூக்கி அள்ளி போட்ற வேண்டியது தான். ஏன் பண்ணணும்? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. மெஷர்மென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுது. அப்படிதானே? ஸோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரி தான். அப்போ ஒரு ஆட்ட மெஷர்மென்ட் இல்ல. அவர் கையில இல்ல. டக்குனு என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அவருக்கு வந்து ஒரு அனுபவ ரீதியா அவருக்கு அவருக்கு சமைக்க நல்லா தெரியும். ஒரு அனுபவ ரீதியா பண்ணலாமே, இவ்வளவுதான்ப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அதிகமா ஒரு கையால எடுத்து போட்டாரு. அத சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டோடைய டேஸ்ட் எல்லாம் மாறி போயிருச்சு. அப்போ அந்த இடத்துல மெஷர்மென்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அத தான் நம்ம 7த்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டா நம்ம படிக்கிறோம். அப்போ இது வந்து என்னது? சும்மா ஏதோ இந்த டேர்ம்ல மார்க் வாங்குறதுக்கு வேண்டாம் யூனிட் கிடையாது. அலகு கிடையாது. இது வந்து என்னது? நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. லென்த்த மெஷர் பண்றது, அகலத்த மெஷர் பண்றது, நீளம் அதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம இத வந்து சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்கு மெஷர்மென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? சரியா? ரைட். இப்போ நம்ம அடுத்து ஏரியா அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஏரியா. அதாவது பரப்பு அப்படிம்பாங்க. இந்த பரப்பு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 விதமான ஷேப்ப உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். காமிச்சுட்டு அதுக்கப்புறம் போறேன். ஏன்னா இது நம்ம புக்ல உள்ளது. இத நீங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். சரியா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் ஓகே. இப்ப தான் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல உங்களுக்கு தெரியும். வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த வடிவத்த பார்த்துக்கோங்க. இந்த வடிவத்துக்கு நீங்க ஏரியா பார்க்கணும். பரப்பு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க? யாராவது ஆன்ஸர் பண்ணலாமே? எப்படி பார்ப்பீங்க? சர்க்கிளுக்குன்னு சும்மா ஒரு ஏரியா சும்மா ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்ல சும்மா வாய் வழியா, சார் இதுதான் சார் வரும்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸ்கொயருக்கு? இல்ல அந்த 4 விதமான வடிவத்துக்கும் ஒரே விதமான ஃபார்முலாவா? ஒரே விதமான ஏரியா வரும்னு நெனைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்ஸர் நீங்க சொல்லலாம். 4 விதமான வடிவத்துக்கும் ஒரே விதமான பரப்பு வருமா? வராது. கரெக்ட்டா? எஸ். கரெக்ட்டா? 4 விதமான வடிவத்துக்கும் ஒரே விதமான பரப்பு வராது. அப்ப பரப்புனா என்ன? ஏரியானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சா தானே இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டெப் போ முடியும். ஸோ ஏரியா அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இப்ப இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ப ஒண்ணு எடுக்கிறேன். இத பார்த்தா உங்களுக்கு ரெக்டாங்கிளா இருக்கா? ஓகேவா? இப்ப இது ஏரியா பாருப்பா அப்படின்னாங்க. பரப்பு பாருங்க அப்படிங்காங்க. ஸோ பரப்பு அப்படிங்கிறது இந்த ஷேப் ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த ஒரு சர்ஃபேஸ். சரியா? அதாவது ஏரியா ஹெல்ப்ஸ் அஸ் மெஷர் சர்ஃபேசஸ். லைக் நீங்க புக்கோ,
இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு எதுனாலும் இருக்கலாம். ஒரு ஸ்லேட் எடுக்கலாம், ஒரு வால் எடுக்கலாம், இல்ல நம்ம இந்த மாரி எது எடுக்கலாம். எதுனாலும் எடுக்கலாம். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு ஏரியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பரப்பு எவ்வளோ ஆனா பரப்பு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. இப்ப இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். பார்த்தா இப்படி உங்களுக்கே தெரியும். செவ்வக வடிவத்துல இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம வந்து பரப்பு பார்க்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன போடலாம்? யாராவது சொல்ல முடியுமா? லென்த் ஆஃப் த சாரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் செவ்வகத்தோடைய பரப்பு பார்க்கணும்னா என்ன ஃபார்முலா போடலாம்? யாருனாலும் சேட் பண்ணலாம். யாருக்காவது எனி ஐடியா? ஓகே. அதாவது இந்த இருக்குல்ல, இந்த இந்த சைடு இந்த பக்கத்தை லென்த் அப்படின்னு சொல்றோம். எல்னு போடும். ஏன்னா இங்கிலீஷ்ல லென்த் அப்படின்னு தெரியும். நீளம். இந்த சைடு ஒண்ணு இருக்கலாப்பா. இதுதான் பிரெத் பி. அகலம். இது அகலம், இது நீளம். ஒரு செவ்வகத்துக்கு ஒரு ரெக்டாங்கிளுக்கு நீங்க பரப்பு பார்க்கணும்னா ஃபார்முலா என்னன்னா லென்த் இன்டு பிரெத். ஓகே, லென்த் இன்டு பிரெத். அப்போ லென்த்தையும் பிரெத்தையும் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா உங்களுக்கு கிடைச்சிரும். பரப்பா கிடைச்சிரும். பரப்பு. ஓகே, லென்த் இன்டு பிரெத் இன்ட்டு இந்த போட்டுக்கலாம் இன்ட்டு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம ஒரு வேல்யூ வச்சுன்னு சொல்லி தந்துரும். உதாரணத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். சும்மா ஒரு உதாரணம் தான். 2 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்க அளந்தா தெரியும். ஸ்கேல வச்சு அளந்தா இது வந்து எக்ஸாக்டா வராது. நான் 2, 3 எல்லாம் நான் சும்மா தான் சொன்னது. பட் உங்களுக்கு ஸ்கேல் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். மெஷர் பண்றது தான். ஓகே, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு அந்த மாதிரி இங்க இருந்து இப்படி போட்டுக்கலாம். இது நான் சும்மா தான் 2, 3 எல்லாம் போட்டிருக்கேன். சரியா? இப்படி இந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவீங்க. நான் ஏன்னா உங்க கிளாஸ்ல நான் இதை வச்சு தரேன். இது வந்துட்டு உங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. இதை தரேன். ஏப்பா இதோட மெஷர்மெண்ட் நீ பண்ணணும். அதான் ஏரியா எனக்கு சொல்லணும்ப்பா அப்படிங்க. அப்ப ஏரியா எப்படி சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? உடனே ஸ்கேல் எடுப்பீங்க. இந்த சைடு பிரெத்த நோட் பண்றீங்க. ஓகே சார் 2 சென்டிமீட்டர் சார். அடுத்து ஸ்கேல் எடுக்கிறீங்க. இங்க அப்படி மெஷர் பண்ணீங்க 3 சென்டிமீட்டர். அப்புறம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். லென்த் இன்டு பிரெத். அப்புறம் என்ன பண்றேன்? லென்த்துக்கு பதிலா 3 போடுறேன். பிரெத்துக்கு பதிலா 2 போடுறேன். அப்போ 3 இன்டு 2 6 அப்படின்னு தெரியும். இந்த யூனிட் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். சரியா? இதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது ஆக்சுவலி நமக்கு வந்து யூனிட் வைஸா போகிறதுக்கு இல்ல ஸ்கொயர் அப்படிலாம் நிறைய இன்டெப்தா வரும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போதைக்கு இது மட்டும் போதும். சரியா? இந்த யூனிட் என்ன அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆல்ரெடி இங்க 6ல கூட லேசா படிச்சிருப்பீங்க. ஓகே. சோ இந்த சென்டிமீட்டர் இது வந்து அலகு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அலகு போடாம நம்ம வெறுமனே போடக்கூடாது. அது நீங்க சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? இப்ப வெறுமனே நான் 6 அப்படின்னு போட்டா அர்த்தமே கிடையாது. அப்படிதானே? ஏன்னா இந்த 6ங்கிறது ஒரு நம்பர் தான். வெறும் ஒரு நியூமெரிக்கல் சிஸ்டம் தான். அப்படிதானே? பட் நீங்க எதை மெஷர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தப்போல ஒரு யூனிட்ட போடணும். உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்ல உங்களுக்கு பக்கத்து கடை போய் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அப்பா அப்படிம்பாங்க. அப்படிதானே? அ இல்லன்னா வேற ஏதாவது சொல்லலாம். ஒரு 1 கேஜி ரைஸ் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. இத கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்டர் 1 லிட்டர் வாட்டர் கேன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு முடிக்கும்போது கேஜி, கிலோகிராம், லிட்டர் இப்படிலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் அலகு. கரெக்ட்டா? அலகு இல்லாம வெறும் நம்பர போட்டீங்கன்னா, அதுல மீனிங்கே கிடையாது. நமக்கு அத நம்ம பிசிக்ஸ்ல நம்ம அப்படி சொல்லவே கூடாது. யூனிட் கண்டிப்பா சொல்லணும். சோ சென்டிமீட்டர்ங்கிறது இதெல்லாம் சின்ன கிளாஸ் படிச்சா லேசா ரீகால் பண்ணிக்கிறேன். சென்டிமீட்டர்ங்கிறது இந்த மாதிரி நீளம், அகலம், உயரத்த மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். இந்த இடத்த நம்ம லிட்டர் போடக்கூடாது. லிட்டர்ங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். வால்யூம் கன அளவுல மெஷர் பண்ணக்கூடியது. சோ அதனால சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இது வந்து இப்படி போட்டிருக்கேன். சரியா? ரைட். இப்ப இது ரெக்டாங்கிள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ இந்த இந்த இடத்துல எனக்கு சார் ஏரியா நான் ஃபுல்லா எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் சார். நான் ஓகே. ஏரியா கண்டுபிடிச்சேன் சார். லென்த் இன்டு பிரெத் போடணும். அப்படிதானே? சரி. இப்போ நான் இன்னொரு வடிவத்தை தரேன். இது என்ன வடிவம்? உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கிள்ல இருக்கா? தெரியுதாப்பா? ஓகே. இப்போ இதுக்கு ஏரியா பாருங்கன்னா, சார் இதுல எங்க சார் ஏரியா பிரெத் இருக்கு? லென்த் பிரெத் இருக்கு. உங்களுக்கு ஐடியா ஏதாவது வருதா? லென்த் பிரெத் எதாவது சொல்லுவீங்க. இப்படி சொல்ல முடியுமா? இது லென்த் இது பிரெத்ன்னு சொல்ல முடியாது.
அப்போ வடிவத்துக்கு ஏத்தாப்புல ஃபார்முலா மாறுது. அடுத்தானே சமன்பாடு மாறுது. சரி, இது வட்டம், அதாவது சர்க்கிள். அப்ப இதுக்கு நான் ஏரியா பார்க்கணும்னா நம்ம முக்கியமா இதுல பார்க்கக்கூடியது ஆரம், ரேடியஸ். அதாவது இந்த சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளோடைய சென்டர், மையம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட குறிப்போம். இந்த மையத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சைடு, அந்த எண்டு, சரியா? ஓகே, இது எண்டு. அப்ப இந்த எண்டுக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ், ஆர், ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆரம், இங்கிலீஷ்ல வந்து ரேடியஸ். அதனாலதான் ஆர் அப்படின்னு புக்ல போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ வட்டத்துக்கு லென்த் பிரெத் எல்லாம் கிடையாது. ஏரியா பார்க்கலாம், அதுக்கு பார்க்க முடியல, பார்க்கலாம். ஆனா அதோடைய ஃபார்மட் வேற, அதோடைய வடிவம் வேற. அப்ப அதுக்கு நீங்க பார்க்கக்கூடிய ரேடியஸ், சரியா? சென்டர்ல இருந்து, மையத்துல இருந்து இந்த ஒரு ரெண்டு, நீங்க எல்லா சர்க்கிள்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சைடு கோடு போட்டாலும் சேம் வழி தான் வரும். இங்க ஆர் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுவும் 2 சென்டிமீட்டர், இங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுவும் 2 சென்டிமீட்டர். அதனால மாறவே மாறாது. இங்க மட்டும் தான் ஒரே வேல்யூ இருக்கும், மத்ததெல்லாம் வேற வழியில இருக்காது. அப்படிதானே? சேமா தான் இருக்கும். அப்போ நீங்க ரேடியஸ் ரெடி பண்ணிட்டீங்க, 2 சென்டிமீட்டர் ரெடி பண்ணிட்டீங்க. அப்போ வட்டத்துக்கு, சர்க்கிளுக்கு நமக்கு ஏரியா பார்க்கக்கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இது பேர் பை, படிச்சிருப்பீங்க. சரியா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர்னா ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர், ஆரம் ஸ்கொயர். ஸ்கொயர்னா இந்த பவர்ல 2 போடுறோம்னா ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த ஆரம் நான் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க, நீங்க பை இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம உள்ள போட வேண்டாம். ஸோ நம்பர் மட்டும் சொல்றேன். இப்போ இப்போ 2 ஸ்கொயர்னா 4ன்னு வரும். ஸோ இது வந்து 4 பை, 4 இன்ட்டு பை. ஸோ பைக்கும் வேல்யூ இருக்கு, 3.14 அப்படின்னு தெரியும். அதை போட்டு மல்டி பண்ணி ஃபர்தரா வரக்கூடியது. இது கிளியர் ஆயிட்டா? அப்போ உங்களால இந்த மாதிரி இப்ப நம்ம புக்ல கொடுத்துருக்க 4 விதமான வடிவங்கள் தான், அதெல்லாம் 2 விதமான வடிவங்கள் சொன்னேன். இப்போ ட்ரையாங்கிள் கூட எடுக்கலாம். ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி இருக்கும். அது இதா இருக்குல்ல, இதுதான் ட்ரையாங்கிள். இப்படி தெரியுதா உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இதுல இது வந்து ஹைட், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த கீழே போட்டிருக்காங்களா, இது வந்து பி போடுவாங்க, பிரெத், பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம புரிஞ்சுக்கலாம், பேஸ். ஸோ இது ஹைட்டு, இது பேஸ். அதை வச்சு அதுக்கு ஃபார்முலா, ட்ரையாங்கிள் ஃபார்முலா. அப்ப இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த வடிவத்தோடைய, ஓகே, இந்த வடிவத்தோடைய ஏரியாவை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தானே? அப்ப இது வந்து நான் உதாரணத்துக்கு 6 போட்டேன். அப்போ இது நீங்க சொல்லலாம், சார் இந்த வடிவத்துக்கு நீங்க தந்திருக்க எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏரியா வந்து 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? அப்ப ஏரியா அப்படிங்கிற எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஏரியா பார்க்கறதுல கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்க புக்ல, ஏன்னா நீங்க ஹையர் கிளாஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய விதமான வடிவங்கள் வரும், அப்பெல்லாம் பார்ப்பீங்க. இங்க பேசிக்ஸா இந்த 4 விதமான வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 விதமான வடிவங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல 2 உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஸ்கொயர் அது வந்து சதுரம், அது வந்து பாத்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம், அதெல்லாம் ஈஸியா போட்டுறீங்க, எல்லா பக்கமும் சேமா இருக்கும். அப்படிதானே? ஸோ அதெல்லாம் வச்சு ஏரியாவை நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நான் காமிச்ச சேஃப்ல ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. என்ன ஒற்றுமை? அது எப்படி சார் ஒற்றுமை இருந்துச்சு? ஒன்னு செவ்வக மாதிரி காமிச்சீங்க, ஒன்னு வந்து ரவுண்டா காமிச்சீங்க, அதுக்கப்புறம் ஒன்னு ட்ரையாங்கிள். அதுல என்ன சார் ஒற்றுமை? எஸ், நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறது புரியுது. இதுல என்ன ஒற்றுமைன்னா, இது எல்லாமே ஒரு ஒழுங்கான வடிவம். கரெக்டா? இது எல்லாமே என்னது? ஒரு ஒழுங்கான வடிவம். ஒழுங்கான வடிவம்னா ரெகுலர் ஷேப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரியா? ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கா அந்த வடிவம் எங்கேயாவது உங்களுக்கு மேலையும் கீழையும் தள்ளியா இருக்கு, நல்லா பாருங்க, ஒழுங்கான வடிவம். நான் வட்டத்தை காமிக்கும் போது அதுவும் ஒழுங்கான வடிவம் தான். இப்ப இதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். லென்த் இன்டு பிரெத் போடுப்பா, பை ஆர் ஸ்கொயர் போடுப்பா அப்படின்ட்டேன். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஒரு இலையை நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்க ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்களோ? ஆ? அது என்ன சார், நீங்க நல்ல ரெகுலரா ஒழுங்கான வடிவமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துட்டீங்க, இதுக்கு என்ன நான் போடுவேன்? லென்த் போடணும்னா, பிரெத் போடணும்னா என்ன போடுவேன் சார்? இது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வடிவத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே நீங்க நினைக்கலாம்.
அப்படிதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். சரியா? அதனால வந்து எப்போதுமே டீச்சர் வந்து எல்லாத்தையும் உன்கிட்ட தந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. டீச்சர் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் குடுப்பாங்க. நீங்க தான் அடுத்து ஃபர்தரா கொஸ்டின் கேட்கணும். ஓ! இது வந்தா என்ன? இது வந்தா என்ன? இது வந்தா ஏன்னா இதுவரைக்கும் நீங்க வரலாற்றுல அப்துல் கலாமோ, ஐசக் நியூட்டனோ, அ ந வேற நெறைய பேர் ஐன்ஸ்டீன் நெறைய பேர் இருக்காங்க. அப்படிதானே? ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க டீச்சர் சொன்னத வச்சு அவங்க கொண்டு வந்தது கிடையாது. எல்லாமே அவங்க கொஸ்டின் கேட்டு தான் கொண்டு வந்தாங்க. டீச்சர் சொல்லுவாங்க, "பறவை பறக்கு" அப்படிம்பாங்க. உடனே ஏன் பறக்குதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். புரியுதா? "பறவை பறக்கா? ஓகே. பறவை பறக்கும்பா" அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஃபர்தரா ப்ராசஸ் இல்ல. சரியா? ஒரு நெருப்பு எரியுது. ஏன் மேல் நோக்கி எரியுது? அப்படின்னு ஒரு கொஸ்டின். அவங்க சொல்லலாம், "இந்த பாருப்பா நான் ஒரு தீப்பெட்டிய கொளுத்தேன். இந்த பாருங்க ஒரு தீக்குச்சிய கொளுத்தேன். நெருப்பு வருது" அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர். நீங்க என்ன சொல்லுவீங்க? "சார் ஏன் சார் மேல நோக்கி எரியுது? ஏன் கீழ நோக்கி எரிய மாட்டேங்குது? ஏன் சைட்ல நோக்கி அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க. ஒரு வாட்டர காமிக்கிறாங்க. சார் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா, வாட்டருக்கு கலரே கிடையாது. அப்படிதானே? எந்த வாட்டருக்கு கலர் இருக்கா? கலரே கிடையாது. அதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தண்ணிக்கு ஏத்தாப்புல டேஸ்ட் உண்டு. அதாவது கோயம்புத்தூர் தண்ணி ஒரு டேஸ்ட்டா இருக்கும். சென்னை தண்ணி ஒரு டேஸ்ட்டா இருக்கும். திருநெல்வேலி தண்ணி ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அது வந்து வேற. ஏன்னா அந்த மண்ணு, அந்த வரக்கூடிய இடங்கள் சார்ந்து தான். பட் தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது. ஏன் டேஸ்ட் கிடையாது? ஏன் தண்ணி தண்ணி மாரி இருக்கு? இந்த மாரி நெறைய கொஸ்டின் கேட்கலாம். கரெக்ட்டா? ஸோ ஓகே. இப்ப நம்ம லெசனுக்கு வரலாம். அப்ப இந்த மாரி இது வந்து இர்ரெகுலர் ஷேப். இது வந்து என்ன ஒழுங்கற்ற வடிவம். இதுல எங்கேயாவது அடுத்த நல்லா பாருங்க. இந்த வடிவத்த பாருங்க. நானே இப்ப போட்டு காமிக்கிறேன். ஏறி அப்புறம் இந்த பாருங்க. போகுது. இப்படி போகுது. இதுல நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்மளுடைய இந்த ஃபார்முலா வேலிட் ஆவல. அப்போ இந்த உலகத்துல இதுக்கு ஏரியாவ பார்க்க முடியாதா? நம்ம முடிவு பண்ணிடலாமா? இல்ல. அப்படிதானே? செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? எஸ். ஆனா நான் இத சொல்ல மாட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டில குடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 1ல குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு இர்ரெகுலரான ஷேப்புக்கு எப்படி ஏரியா பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. இத நீங்க இப்போ நம்ம டைரக்ட்டா நம்ம பார்த்தோம். மத்தெல்லாம் ரெக்டாங்கிள், சர்க்கிள்லாம் பார்த்தோம். வீட்ல போயிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. கிராஃப் ஷீட்லாம் வச்சு வைக்க சொல்லுவாங்க. நீங்க உங்கட்ட கிராஃப் ஷீட் இருக்கு. எடுத்து அந்த ஆக்டிவிட்டி 1 நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 2, 3 பேர் செஞ்சு பாருங்க. அப்புறம் இந்த மாரி ஒரு இலைய எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கு ஏரியா என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? அதுல வழிமுறை சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அத பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ட்ட கொண்டு போய், மேடம் அந்த அந்த ஒரு அந்த இலையும் நீங்க கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? இலையும் கொண்டு மேடம் நான் இதோட ஏரியா அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். இது கரெக்ட்டா? அப்படின்னு கேளுங்க. உங்க கிளாஸ்ல போய். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இப்ப ஏரியா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, வால்யூம். ஒரு லேசா சொல்லிக்கிறேன். வால்யூம் அப்படின்னது கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பருமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? இப்ப நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாத்திரம் காமிச்சேன். அதே கன அளவு தான். அப்படிதானே? அதுல பார்த்தீங்கன்னா 250 எம்எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் சொன்னேன் அது ஆயில், தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான அந்த பாத்திரம் அப்படின்னு சொன்னா, மாவும் எடுப்பாங்க, அரிசிலாம் எடுப்பாங்க. ஸோ இதையும் நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்றோம். நீங்க எப்படி ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் கொண்டு போவீங்க, வாட்டர் கொண்டு போவீங்க. அதுல 1 லிட்டர் அப்படின்னு கொண்டு போவீங்க. இல்ல வீட்ல அ ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஸோ 1 லிட்டர், 2 லிட்டர் இதெல்லாம் என்னது? வால்யூம். 1 லிட்டர் அப்படிங்கிறலாம் வால்யூம். 1 லிட்டர் அப்படிங்கிறது இன் டெர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் கியூப்ல சொல்லும்போது 1000 சென்டிமீட்டர் கியூப். இது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? 1 லிட்டர்ங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப். சரி. இது ஓகே. சார் ஏரியா எனக்கு புரிஞ்சது. லென்த், பிரெட்த் புரிஞ்சது. இப்ப வால்யூம்க்கு இதே மாரி சொல்ல முடியுமா சார்? எஸ். கண்டிப்பா சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, நீங்க வந்து இப்ப நான் ஒரு அ கியூப் எடுத்துக்கிறேன். கியூப்னா இந்த மாரி போடுவாங்க. இதுதான் கியூப். சரியா? இப்ப இந்த கியூப்ல பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்மளுக்கு வந்து இது வந்து 3 டைமென்ஷன்ல யோசிக்கணும். இந்த வால்யூம் ஆஃப் த கியூப்க்கு வந்து 3 சைடு இருக்கும். அதாவது 3 சைடுனா பக்கம். 3 பக்கங்கள் இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு அத வந்து 3 டைமென்ஷன்ல யோசிக்கணும். அதாவது அது எப்படி சொல்லணும்? ஒரு அனிமேஷன் மாரி யோசிங்களேன். சரியா? ஸோ ஏ, ஏ அப்படிங்கிற ஏ இப்படி ஒரு 3 விதமான இருக்கும். இத ஆப்போசிட்டா இதான் இருக்கும். பட் ஒரு சிங்கிளா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படி இருக்கும். ஸோ 3 விதமான எட்ஜஸ்
அதாவது பக்கங்கள் இருக்கிறதுனால அது அப்படி சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் இருக்கிறதுனால. சரியா? ஸோ, இப்ப இந்த கியூபுக்கு நம்ம வால்யூம் பார்க்குறோம்னா, இந்த 3 ஏவையும் நம்ம மல்டி பண்ணணும். பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம். ஏ கியூப். ஸோ, வால்யூம் உடைய ஃபார்முலா வேற. ஏரியாவுடைய ஃபார்முலா வேற. அந்த ஃபார்முலாவ நீங்க வால்யூம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? புரியுதா உங்களுக்கு? அதே மாரி வால்யூம்க்கு நீங்க யூனிட் போடுறது பார்த்தீங்கன்னா வேற. சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா நான் 3த்தையும் நான் மல்டி பண்ணிருப்பேங்க. ஏ இன்டு ஏ இன்டு ஏ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதோட யூனிட்டும் மாறும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இதே மாரி நீங்க ரெக்டாங்கிளுக்கு சொல்லலாமா சார்? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிச்சோமா? இதே ஷேப். இதே ஷேப்ல நம்ம போன தடவை என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, லென்த் பார்த்தோம். அப்படிதானே? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜினேஷனா பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு விட்த் அப்படின்னு மாரி ஒண்ணு வச்சு, அந்த 3த்தையும் மல்டி பண்ணுவாங்க. லென்த் இன்டு பிரெட்த் இன்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, அந்த நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு ஒரு விதமா எடுக்கணும். வால்யூம்க்கு ஒரு விதமா எடுக்கணும். 2த்துக்கும் சேமா எடுத்துறக்கூடாது. சரியா? இது நம்ம 3 டைமென்ஷன்ல யோசிக்கும்போது இது நான் இத சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஏன்னு போட்டோம்னா, இந்த இடத்துல தமிழ்ல நான் இத போடுறேன். இது வந்து அகலம் போட்டுறேன். இத வந்து நீளம் போடுறேன். இத வந்து உயரம் போடுறேன். அப்போ இதோடைய கன அளவு அல்லது வால்யூம் இது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் மாதிரி தான். கொஞ்சம் நம்ம பெருசா யோசிக்கும் போது சரியா? லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த 3த்தையும் மல்டி பண்றோம். இது ஒரு 3, இது ஒரு 2, இது ஒரு 2 அப்படின்னா 3 இன்டு 2 இன்டு 2 அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். 12 வருமா? ஸோ இப்படிதான் வால்யூமும் கண்டுபிடிப்பாங்க. கன அளவு. இத மாதிரி அவங்க வந்து புக்ல வந்து ரொம்ப அதிகமா குடுக்கல. ஜஸ்ட் வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம்னா அந்த ஏரியா இன்டு ஹைட். ஏரியா கூட அந்த ஹைட்டையும் மல்டி பண்றதுதான் வால்யூம். அதோட யூனிட் குடுத்துருக்காங்க. கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர் அப்படின்னா என்னத்தனா, இப்ப நம்ம கியூப் வச்சு சொன்னோம்ல, அதனால அந்த கியூபிக் மீட்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. கியூபிக் மீட்டர்னா அந்த இப்படி கியூப மேல போடுவாங்க. அதான் கியூபிக் மீட்டர். ஒரு எம்ன்னு போட்டா மீட்டர் அப்படின்னு தெரியும். மேல கியூப் போட்டிருப்பாங்க. 3 அப்படின்னு போட்டா கியூப்னு அர்த்தம். சரியா? 3 இது வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அத வந்து கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்க புக்ல வந்து வால்யூம் ஆஃப் த ரெகுலரி ஷேப்டு ஆப்ஜெக்ட் போட்டிருப்பாங்க. ஒழுங்கான வடிவத்துக்கு கன அளவு பார்க்கறது. நான் சொன்னேன்னா, ஒரு கியூபுக்கு பார்த்துருப்பாங்க. ஏ இன்டு ஏ இன்டு ஏ, ஏ கியூப். ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் போட்டிருக்காங்களா? புக்ல பாருங்க. அப்படியே பாருங்க கியூப் பாயிண்ட் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு தான். ஸ்பியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதே மாரி நீங்க வந்து அதுக்கு வால்யூம்க்கு பார்க்கணும். இதுவும் புரியுதா உங்களுக்கு? அதே மாரி நீங்க இந்த லிட்டர் கணக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எழுதி போட்டிருந்தேன். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப். சரியா? அப்புறம் 1000 எம்எல் அப்படிம்பாங்க. அதையும் 1 லிட்டர். அந்த 2 லைனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் திருப்பி எழுதுறேன். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப். 1000 மில்லி லிட்டர். எம்எல் அப்படின்னு போட்டா மில்லி லிட்டர் கம்மியானன்னு அர்த்தம். இது வந்து 1 லிட்டர். இந்த தங்கத்துல பார்த்தீங்கன்னா 1 கிராம், 1 கேஜி அப்படின்னு வரும். அதே மாரி நம்மளுடைய மெஷர்மென்ட்ல அரிசி ஏதோ வாங்குறோம்னா 1 கிராம், 100 கிராம், 10 கிராம், 25 கிராம். அதே மாரி 100 கிராம், 1000 கிராம்னு வரும். சரியா? ஸோ இந்த 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். அதே மாரி மில்லி லிட்டர் அப்படிங்கிறது சின்ன குவான்டிட்டி. நீங்க 1/4 லிட்டர்ன்னு சொல்றீங்களா? அப்ப 1/4 லிட்டர்னா எம்எல்ல எவ்வளோ வரும்? யோசிச்சு பாருங்க. 1/2 லிட்டர்னா எம்எல் அப்படின்னு போட்டோம்னா என்ன போடணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. வீட்ல போய் பண்ணுவீங்களா? ஓகேவா? இது இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த கிளாஸ்ல டென்சிட்டி அப்படின்னு இருக்கு. அந்த டென்சிட்டிக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் இருக்கு. அத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல என்னலாம் பார்த்தோம்? லேசா ரீகால் பண்ணிடலாமா? இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது மெஷர்மென்ட். லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் பிசிக்ஸ்ல, சயின்ஸ்ல மட்டும் இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் டே டு லைஃப்ல முக்கியம். அது இல்லன்னா எவ்வளவோ டேமேஜ் நடக்கும். நம்ம பார்த்தோம். ஒரு உணவு மாறுபடுது, ஒரு கதவு மாறுபட்டுரும், ஒரு பைக்கோடைய வடிவம் மாறும். அழகா இருக்காது. எல்லாத்துக்குமே மெஷர்மென்ட் தேவைப்படுது. அப்படிதானே? ஸோ அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏரியா, வால்யூம் பார்க்கறதுக்கு உண்டான ஃபார்முலா, அது எப்படி மெஷர் பண்ணணும்? ஒரு ரெகுலருக்கு எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க வீட்ல போய் பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி நான் சொல்லியிருந்தேன். ஆக்டிவிட்டி 1 போய் பாருங்க. சரியா? லென்த், பிரெத், ஹைட்லாம் என்னன்னு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஏதோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வீட்ல வச்சு பண்ணணும். இந்த மாரி நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு, இந்த நோட்டுக்கு ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ஏதாவது சின்ன நோட் எடுத்துக்கோங்க. சின்ன நோட் எடுத்துட்டு,
அந்த அந்த நோட்டோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு உங்க கிளாஸ் டீச்சர்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. மேடம் நான் இதோட ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம். இது கரெக்ட்டா தப்பா அப்படின்னு கேளுங்க. இதான் சின்ன ஒரு இன்டராக்டிவான ஆக்டிவிட்டி குடுத்துருக்கேன். சரியா? ஓகே. எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லாட்டாலும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி அந்த டவுட்ட கொண்டு வந்தா கூட நம்ம அந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.